இவன் வந்து இப்படியே விட்டோம்னா சொன்னாலும் வெளியே சொன்னாலும் சொல்லிடுவான். சொன்னால் நம்மளுக்கு தான் ரொம்ப சிக்கல், பெரிய சிக்கலில் மாட்டிக்கிடுவான். அதனால் பேசாமல் வந்து அவனையும் வந்து சோழியை முடிச்சிடணும்டா. சங்கர் வந்து கூட இருந்த கூட்டாளிகிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் சரியான சமயம், திரும்ப அவன் வந்தானா இன்னைக்கு நைட்டே வந்து அவன் கதையை முடிச்சிடணும். சொடலையை நீங்கள் என்னடா கொண்டீங்க, இதை வெளியே சொல்லாமல் இருக்கிறதா இருந்தால் எனக்கு வந்து ஒரு சொந்தமாக நீ ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்துரு. நான் வந்து வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆட்டோ சங்கர் வந்து சுடலை எப்படி கொலை பண்ணாரு, அவர் உடலை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணாரு அப்படிங்கறத கடந்த எபிசோடுகளை பார்த்தோம். இப்போது வந்து சுடலையோட கையாள இருந்த ஆட்டோ டிரைவர் ரவியை வந்து எப்படி கொலை பண்ணாரு அப்படிங்கறத மூத்த பத்திரிகையாளர் பாலா மூலமாக நம்ம வந்து கலந்து ஆலோசிக்கலாம். முகேஷ், இந்த சுடலையை வந்து கொலை பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோ சங்கர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆட்டோ சங்கர் அவனுடைய கூட்டாளிகளாம் சர்வசாதாரணமாக அவங்களுடைய வேலையை வழக்கம் போல பண்ற வேலையை தான் பண்ணிட்டு இருந்திருக்காப்புல. இதில் வந்து ஆக்சுவலாக வந்து பெரிய பாதிப்பு யாருக்குன்னா ஆட்டோ டிரைவர் ரவிக்கு தான் வந்து பெரிய பாதிப்பு. ஏன்னா சங்கருக்கு தெரியாமல் சுடலை தனியாக ரூட் எடுத்து பிராத்தல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலே அதுக்கு வந்து கஸ்டமரை கூட்டி கொண்டு போகிறது வர்றது இதை ஃபுல்லாக வந்து ரவி தான் தன்னுடைய ஆட்டோவில் வந்து செஞ்சுட்டு வந்தாப்புல. இப்போ சுடலை இல்லாதனால ரவிக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து ஒரு பெரிய தேக்க நிலை, வருமானம் சரியாக கிடைக்கல. இதனால அவன் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறான். அப்போ வந்து அடிக்கடி என்ன பண்ணுறான்னா, சங்கர் ஆட்கள்கிட்ட வந்து சுடலை என்னாச்சு, சுடலையை வந்து நீங்கள் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அரசல் புரசலாக சொல்கிறாப்புல. ஆனால் வந்து இவங்க வந்து அதை பெருசாக கேர் பண்ணிக்கிறல. ஆட்டோ சங்கராக இருக்கட்டும், ஆட்டோ சங்கருடைய கூட்டாளிகளாக இருக்கட்டும், ரவி சொல்கிறத வந்து கொஞ்சம் பெருசாக கண்டுக்கிறல. ஏன்னா வந்து அவன் வந்து என்ன பண்ணான், அடிக்கடி வந்து இந்த சுடலை மேட்டரே எடுத்து பேசி அவங்கள வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுற லெவலுக்கு வந்துடான். எனக்கு காசு கொடு, நான் ஆட்டோ சொந்தமாக ஆட்டோ வாங்கணும், இல்லாட்டா நான் வந்து நீ சுடலையை வந்து நீங்கள் தான் கொண்டீங்க, எனக்கு நல்லா தெரியும், அவனுக்கு சாப்பாடு போட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் கொலை பண்ணிட்டீங்க, இதை வந்து நான் அவங்க சொந்தக்காரங்கிட்ட சொல்லிடுவேன், போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன், எல்லாருக்கும் நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து அப்படி சொல்லி வந்து மிரட்ட ஆரம்பிச்சோன்னா, இருந்தாலும் வந்து ரவிக்கு என்ன பண்ணுறான், அப்பப்போ ஒரு 100-200 சங்கர் வந்து கொடுத்து அதை வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை வந்து அடக்கி அப்படியே கொஞ்சம் வச்சுட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் அவரோட வாய் அடைக்கிறதுக்கு அந்த சமயத்தில் வந்து அந்த சமயத்தில் வந்து வாயடக்கே வச்சுட்டான். பட் இருந்தாலும் வந்து ரவி என்ன பண்ணுறான், இவனுடைய அந்த மிரட்டல் வந்து அதிகமாகுது, நாளுக்கு நாள் வந்து அதிகரிக்குது. அதனால் வந்து சங்கர் என்ன பண்ணுறான், தன்னுடைய தம்பி அவனுடைய கேங் இருக்காங்க மெயினாக அந்த மோகன், எல்டின், இந்த பாபு, திருவான்மீர் பாபு, இவங்ககிட்ட இப்படியே வந்து ரவி வந்து நம்மளை இப்படியே மிரட்டிகிட்டே இருக்கான், சுடலையை சொல்லியே மிரட்டுறான். இவன் வந்து இப்படியே விட்டோம்னா சொன்னாலும் வெளியே சொன்னாலும் சொல்லிடுவான். சொன்னால் நம்மளுக்கு தான் ரொம்ப சிக்கல், பெரிய சிக்கலில் மாட்டிக்கிடுவான். அதனால் பேசாமல் வந்து அவனையும் வந்து சோழியை முடிச்சிடணும்டா அப்படின்னு சொன்னான். கூட இருந்த கூட்டம், ஆமாம் அவன் வந்து நம்ம எப்போ இருந்தாலும் ரவி வந்து நம்மளுக்கு டேஞ்சர் தான், ஸோ அதனால் வந்து அவனை நம்ம வந்து கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஓகே சொன்னதுக்கு என்னென்னா, போன தடவை மாதிரி சுடலையை எப்படி நம்ம கொலை பண்ணி வீட்டில் வந்து எரிச்சோமோ அது மாதிரி இந்த தடவை வந்து பண்ணக்கூடாது, அது ரொம்ப நம்மளுக்கு சிக்கலை ஏற்படுத்திடுச்சு, அதனால போயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்திடுச்சு. ஆமாம், அதனால் வந்து ரவியை வந்து பண்ணோம்னா, ஒருவேளை வந்து அவனை ரவியை வந்து தீர்த்து கட்டினோம்னா அவனை வந்து புதைக்க தான்டா செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து கூட இருந்தவங்களும் வந்து சரி ரைட் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1988 பிப்ரவரி மாதம்னு நினைக்கிறேன், பாரத் பந்து இந்தியாவில் வந்து பாரத் பந்துன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல் நாள் என்ன பண்ணுறான்னா, சங்கர் தன்னுடைய கூட்டாளிகளோட அந்த பிராத்தல் குடோன் இருக்கு இல்லையா, அங்கே உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருந்துருக்காங்க. நைட்டு 10 மணி இருக்கும்போது ரவி அந்த பக்கமாக சவாரியை முடிச்சுட்டு வர்றான். வந்த உடனே இவங்களை பார்த்த உடனே இவங்க சங்கர் இவங்க கூட இருக்காங்கன்னா, டே ரவி வாடா சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. ரவியும் வந்து இவங்களோட உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்காப்புல.
இப்போ சேர்ந்து சரக்கு அடிச்சிருக்கும் போது சரக்கு தீர்ந்த உடனே சங்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரவியை கூப்பிட்டு அவன்கிட்ட பணத்தை கொடுத்து இன்னொரு பாட்டில் வாங்கிட்டு வா அடிக்கலாம் அப்படின்னு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரவி என்ன பண்ணியிருக்கான், சரக்கு வாங்குறதுக்காக வெளியே போன உடனே சங்கர் வந்து கூட இருந்த கூட்டாளிகிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுதான் சரியான சமயம், திரும்ப அவன் வந்தானா இன்னைக்கு நைட்டே வந்து அவன் கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுட்டு இருந்தாங்க. ரவி போய் சரக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா சேர்ந்து மறுபடியும் சரக்கு அடிக்கிறாங்க. அப்படி சரக்கு அடிக்கும் போது ரவிக்கு தான் அதிகமாக ஊற்றி கொடுக்குறாங்க. அதிகமாக ஊற்றி கொடுக்கும்போது அவனுக்கு போதை வந்து தலைக்கு ஏறிடுது. தலைக்கு ஏறினதுக்கு அப்புறமா வந்து அவன் என்ன பண்ணுறான், உளர ஆரம்பிக்கிறான். அப்போ உளரும் போது என்ன பண்ணுறான்னா, இல்லை நீங்கள் சுடலையை நீங்கள் என்னடா கொண்டீங்க, எனக்கு நல்லா தெரியும், நீ எனக்கு வந்து இதை வெளியே சொல்லாமல் இருக்கிறதா இருந்தா எனக்கு வந்து ஒரு சொந்தமாக நீ ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்துரு, நான் வந்து இந்த பக்கமே வரமாட்டேன், நான் வெளியவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த போதையிலையும் வந்து சங்கரை வந்து மிரட்ட ஆரம்பிச்சுட்டாப்ல. மிரட்ட ஆரம்பிச்சுன்னா கூட இருந்த சிவாஜி இருக்கு அப்படில்ல, சங்கருடைய கூட்டாளியில் சிவாஜின்னு ஒருத்தவர், அவர் என்ன பண்ணியிருக்காப்புல, ஏண்டா அண்ணன் தான் உனக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறாரு, அப்போ வரப்போகும்போதெல்லாம் உனக்கு வந்து பணம் கொடுத்து உதவி பண்ணுறாருல, நீ அவரையே வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறியே, இதெல்லாம் வந்து நியாயமாப்படுதா அப்படின்னு சொன்னப்பட்டு கேட்குறாப்புல. அப்போ வந்து போதையில் வந்து தகராறு ஏற்படும். சொல்லும்போது, ஏன்டா நீயே ஒரு எச்சச்சோறு தானே, நீ வந்து இதுக்கு வரையா, சங்கருக்கு வந்து நீ வந்து வக்காலத்து வாங்குறியா அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாப்புல. அப்படி கேட்ட உடனே சிவாஜிக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாக இருந்தப்பட்டு 2 பேத்துக்கு தகராறு. அந்த நேரம் சங்கர் என்ன பண்ணா, கையை காமி, இதுதான் சரியான சமயம், ரவியை நம்ம வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு போட்டுட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இதை வந்து ஸ்மெல் பண்ணிடுறான். ரவி வந்து உஷாராயிரான், ஆஹா நம்மளை ஏதோ பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த குடோனில் இருந்து வெளியே ஓடி வரான். ஓடி வரும்போது என்ன பண்ணுறான், இந்த மோகன் எல்டின் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி போய் இவனை ரவியை மடக்கிறாங்க. மடக்கி மறுபடியும் இழுத்துட்டு வந்து அவனை வந்து கழுத்து நெரிச்சு கொன்றாங்க. சங்கர் தான் அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான், நெஞ்சோட வச்சு நெரிச்சு மற்ற எல்லாரும் கை காலெல்லாம் பிடிச்சி அந்த டவல் துண்டை வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணி அந்த ரவி என்ன பண்ண, அந்த குடோனுக்கு ஓரமாக ஒரு பக்கத்தில் சாத்தி வச்சுட்டு அந்த குடோன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பணத்தை நம்ம எப்படா வந்து டிஸ்போஸ் பண்ணுறது, எப்படி புதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடோனுக்கு வெளியே வந்து உட்காந்து யோசிக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரி கதையை முடிச்சாச்சு, இதுக்கப்புறமா ரவி பணத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சுடலைக்கு அடுத்தபடியாக ரவியை வந்து கொலை பண்ணியிருக்காரு ஆட்டோ சங்கராகட்டும் அவரோட ஆட்களும். சுடலையில் பண்ண தப்பு வந்து ரவியோட புதைக்கிறதுலையோ எரிக்கிறதுலையோ பண்ணிடக்கூடாதுன்ற முடிவோட ரவியோட பணத்தை வந்து புதைக்க தான் செய்யணும்னு சங்கர் வந்து தீர்க்கமான முடிவு எடுத்துக்கிறார். எப்படி புதைக்கிறாங்க, எங்கே புதைக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். எதிர்பார்ப்புடன் காத்திருங்கள் அன்பு நெஞ்சங்களே. நன்றி. நன்றி தமிழ் உறவுகளே. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.